வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களை காக்க புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் துவக்கத்திலிருந்து பலவிதமான சிக்கல்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் அடிப்படையில் இந்த இயக்கத்தை பார்த்தால் இது அரசியல் கொள்கை ரீதியான இயக்கம் என்பதை விட தர்ம சிந்தனையான ஒரு இயக்கம். புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக தான் நியமித்தாரே தவிர தன்னுடைய அரசியல் வாரிசு என்று புரட்சித் தலைவர் சொல்லவில்லை. பிறகு இந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டு வந்தபோது தானே களத்தில் இறங்கி நெஞ்சுரத்தோடு மன உறுதியோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இந்த இயக்கத்தை கட்டி காத்து புரட்சித் தலைவர் உருவாக்கி வைத்த இந்த இயக்கத்தை பன்மடங்கு பெருகி ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு ஒரு இயக்கத்தை கொண்டு சென்றார் என்றால் அதுதான் புரட்சித் தலைவியின் மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது புரட்சித் தலைவி நம்மை விட்டு அகால மரணம் அடைந்து விட்டார். அண்ணாவின் மறைவின் போது சென்னையை ஸ்தம்பித்தது, பல இடங்களில் வன்முறை நடந்தது. புரட்சித் தலைவர் இறந்தபோது வன்முறை நடந்தது. ஆனால் இந்த புண்ணிய தாய் இறந்தபோது தொண்டர்கள் தாயை இழந்தார்கள். த கிங் இஸ் டெட் பட் லாங் லீவ் த கிங்ஸ் லீகசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ராமன் அறவழியில் நடந்தான். ராமன் கானகத்தில் இருந்தபோது ராமன் எப்படி இருந்தால் ஆட்சியை நடத்துவானோ அப்படி பரதன் 14 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தினான். ராமன் இல்லை என்கிற குறையை தவிர ராமனுடைய தர்ம சிந்தனை அரசிந்தனை அத்தனையும் அந்த அயோத்தி மாநகரில் நிறைவேற்றி காட்டினான் பரதன். அப்படி ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. 31 ஆண்டுகள் அவருடைய நிழலாக இருந்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவருக்கு சோதனை வந்த போதுகளெல்லாம் அவருடன் இருந்தவர் சின்னம்மா என்கிற சசிகலா அம்மையார் அவர்கள். இப்போது கழகத்தில் யார் பொறுப்பெடுப்பது? அவருடைய பதவிக்கு அவரை வரச் சொல்லவில்லை. ஷீ இஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட், ஷீ இஸ் அ சக்சஸர். காலத்தின் கட்டாயம் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்ல அவர் கூட நிழலாக இருந்த தனிநபர் வழிநடத்த ஆரம்பித்தால் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும். வழிநடத்துவதற்கு ஒரு பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட. சின்னம்மா ஏன் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும்? அது குறித்து தான் பேசப்போகிறோம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கும் இந்த 3 முக்கிய விருந்தினர்களையும் நாம் புரட்சித் தலைவரின் 100ஆண்டு விழாவில் அழைத்து பேசலாம் என்று இருந்தோம். ஆனால் காலமும் சூழலும் நம்மை வேறு சூழலுக்கு தள்ளிவிட்டது. இங்கே நமது அரங்கத்தில் இன்று வந்திருப்பவர்கள் முன்னாள் அமைச்சரும் அம்மாவின் ஆரம்பகால விசுவாசியுமான திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அம்மையார் அவர்கள். வணக்கம். நீண்டகால சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை மாநகர முன்னாள் தந்தையுமான சைதை துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து அம்மா கொள்கை பரப்பு செயலாளர் ஆனபோது கட்சிக்குள்ளேயே சிலர் அவர் வேண்டாம், அவர் ஏன் அரசியலுக்கு என்று நினைத்த காலத்திலிருந்து நீங்கள் அம்மாவின் ஆதரவாளர் என்றே பெயர் எடுக்கப்பட்டவர். அம்மாவோடு பழகிய அனுபவத்தில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்களை சொல்ல முடியுமா? 1982 மறைந்த புரட்சித் தலைவர் அவர்கள் அம்மாவை சத்துணவு உயர்மட்ட குழுவின் உறுப்பினராக்கி முதல் அந்த திட்டத்தை துவங்குவதற்கு ஈரோடு மாவட்டத்திலே தான் அது துவங்கப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய பயன் நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் நெஞ்சார மட்டுமல்ல இதய சுத்தியோடு பாராட்டுகிற அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு முத்திட்டவரே, திட்டத்தை அறிவித்தவர் புரட்சித் தலைவர், அந்த திட்டத்தை துவக்கியவர் அம்மா அவர்கள். அது என்றும் எங்களுடைய நினைவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த இயக்கம் 1987 தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு தகுதியுள்ள தலைவர் அம்மாவை தவிர யாரும் இல்லை என்று நாங்கள் ஒன்று கூடி 16 மாவட்ட கழக செயலாளர்கள் பரிந்துரை செய்து அம்மா அவர்கள்தான் வர வேண்டும், அவர்களால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல முடியும்
இந்த இயக்கம் சிதறாமல் சிந்தாமல் உலகிற்கே ஒரு வழிகாட்டியாக உருவாக்க முடியும் என்ற நிலை எல்லோருடைய மனதிலும் இருந்தது. அந்த நினைவுகளும் இன்றைக்கு என் நெஞ்சிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல 1989 அம்மா அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி என்பது இன்றும் சட்டமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியை உருவாக்கிய நாள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை ஒன்றாக இணைத்து முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை எல்லோரையும் அரவணைத்து சென்று உலக வரலாற்றில் இடம்பெறச் செய்த பெருமை அம்மா அவர்களை தவிர யாருக்கும் அந்த பெருமை இல்லை. உலக வரலாற்றில் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தந்த பெருமை வரலாற்றை படைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கியவர் அம்மா என்பதையும், உலக வரலாற்றில் பிரிந்த இயக்கங்கள் என்றும் ஒன்றாக இணைந்தது கிடையாது. முடக்கப்பட்ட சின்னங்கள் மீண்டும் பெற்றுத்தந்த நிலைகள் இல்லை. அதை பெற்றுத்தந்த பெருமை அம்மாவுடைய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில ஞானிகள் குறிப்பிடுகிற போது ஏழைகளாக பிறப்பதிலே தவறில்லை, ஆனால் ஏழைகளாக இறப்பதுதான் தவறு என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஏழைகளே இருக்கக்கூடாது என்று சிந்தித்த ஒரே முதலமைச்சர் உலக வரலாற்றில் அம்மாவை தவிர யாரும் இல்லை. கல்வியால் ஒன்று மட்டும்தான் ஏழைகளே இல்லாத நாடாக உருவாக்க முடியும் என்ற சூழலை ஏற்று கல்விக்காக நிதிகளை ஒதுக்கி தந்தது மட்டுமல்ல, மாணவிகளுக்கும் சீருடை அமைத்து தந்த பெருமை உலக வரலாற்றில் அம்மாவை தவிர யாருக்கும் அந்த பெருமை இல்லை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதைப் போல புரட்சித் தலைவரை காட்டிலும் விஞ்சி காட்டிவிட்டார் அம்மா அவர்கள். ஒரு பெண் அமைச்சராக பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இப்படி பல விஷயங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட மறக்க முடியாத ஏதாவது 2 சம்பவங்கள்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த இடத்தை எப்படி நிரப்புவது என்று அனைவரும் தவித்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்களை நான் முதலில் பார்த்தது கடலூர் மாநாட்டு மேடையிலே பார்த்தேன். அப்போது அம்மா அவர்களுக்கு முன்னால் நான் பேசினேன். புரட்சித் தலைவர் அவர்கள் மேடையிலே வீற்றிருந்தார்கள். நான் பேசியதை பார்த்தவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்வரிசையிலே அமர்ந்திருந்தார்கள். நான் பின்வரிசையிலே அமர்ந்திருந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை திரும்பி பார்த்து என்னுடைய கையை பிடித்து மிகவும் அருமையாக பேசினீர்கள் என்று பாராட்டினார்கள். அதை வாழ்க்கையில் இன்றைக்கு நினைத்தாலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, மேடையிலே நான் யாரென்று தெரியாத நேரத்தில் என்னை வாழ்த்திய அந்த தாயை நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். தஞ்சாவூரில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு, அந்த மாநாட்டிலே பேசுவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருந்தார்கள். நான் அந்த மாநாட்டிலே பேசினேன். பேசியதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் அவரவர் அறைகளுக்கு திரும்பி வந்துவிட்டோம். திடீரென்று இரவு 11 மணிக்கு ஒரு அரசாங்க அலுவலர் வந்தார். நான் இருக்கிற இடத்தை தேடி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியாக 12:30 மணிக்கெல்லாம் அங்கே மேடை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே நாங்களும் அந்த இடத்திற்கு போய்விட்டோம். அப்போது உலகத்தமிழ் மாநாட்டிலே சிறப்பாக பேசிய 2-3 பேரை தேர்வு செய்து வைத்திருந்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள், யாருக்கும் தெரியாது. அப்போது மாண்புமிகு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் ஒரு மிகப்பெரிய வளையல் மாண்புமிகு அம்மா அவர்கள் மூடிய பெட்டியோடு மேடையிலே பரிசீலித்தார்கள். அது வளையல் என்பது எனக்கு தெரியாது. நான் திரும்ப அறைக்கு வந்து திறந்து பார்த்தபோது தான் அது வளையல் என்று எனக்கு தெரிந்தது. அப்போது மாண்புமிகு அம்மா அவர்கள் மேடையிலேயே என்னை முதுகை தட்டி மிகச்சிறப்பாக பேசினீர்கள், ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்போது சொல்லவில்லை என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பரிசீலித்தார்கள். இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இதுபோன்ற நிறைய சம்பவங்கள் என்னால் மறக்கவே முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டமன்றத்தில் முதல் தடவை அமைச்சரானதற்கு பிறகு முதல் மானிய கோரிக்கைகளை பேசுகிற போது முழுமையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்போது கேட்டுவிட்டு வெளியே வருகிற போது அம்மா அவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பதற்காக நின்று கொண்டிருந்தேன். அப்போது அம்மா அவர்கள் என்னை அருகிலே அழைத்து ஒரு பெண்ணைப் போல, ஒரு மகளைப் போல என்னை அப்படியே
வாரி அணைப்பதைப் போல ரொம்ப சிறப்பாக பேசினீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பேசிய அந்த காப்பியை உடனடியாக எனக்கு வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். அது என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. நான் உடனடியாக வீட்டிற்கு வந்து அதை வேறொரு காப்பி எடுத்து கொடுத்து விட்டு வந்தேன். இது முதல் பேச்சு, என்னுடைய மானிய கோரிக்கையின் முதல் பேச்சு. நான் அப்போது அம்மா அவர்கள் பாராட்டிய அந்த பாராட்டு வார்த்தைகளை கேட்கிற போது உண்மையாக இனி ஒரு தாய் இது போன்று பாராட்டுவதற்கு உண்மையிலேயே கிடைப்பார்களா என்கிற ஒரு ஏக்கம். அம்மா அவர்கள் உங்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு அளித்தார்கள். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தோற்றாலும் இவர்தான் களத்தில் சரியான வீரர் என்று நினைத்து திமுகவின் அடுத்த கட்ட வாரிசை எதிர்த்து களத்தில் செம்மையாக போட்டி போட்டவர் என்ற காரணத்தை வைத்து உங்களை மாநகர தந்தையாக்கினார் அம்மா. அம்மாவுடன் உங்களுக்கு மறக்க முடியாத 2 சம்பவங்களை சொல்லும். 1983ஆம் ஆண்டு அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு முதல் பொதுக்கூட்டம், அந்த முதல் பொதுக்கூட்டமே எனக்கு பாராட்டு கூட்டம். அதில் 1972ஆம் ஆண்டு திமுக மேடையில் கருணாநிதிக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து அதில் அவர்கள் என்னை அடித்து கசக்கி பிழிந்து வழக்கு போட்டு அதில் 9 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விடுதலை அடைந்ததற்காக அந்த விடுதலை பெற்றதற்கு பாராட்டு பொதுக்கூட்டம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை பற்றி 15 நிமிடங்கள் பேசினார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கிடைக்க பெறாத ஒரு பேறு. அந்த பேச்சையே அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து 5 மாவட்டங்களில் என்னை பற்றியே பேசினார்கள். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னொன்று, மிகவும் வியப்புக்குரிய ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நான் புரட்சித் தலைவராக பார்க்கிறேன் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அதற்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1980ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நான் சைதாப்பேட்டை தேர்தலில் போட்டியிட்டு இதேபோல் கள்ள வாக்கினால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துட்டு தலைவரை சந்திக்க போகிறோம். தலைவரை சந்திக்க போகிற போது அன்றைக்கு 2 பேருக்கு தான் அவர் சந்திக்கிற நேரம் ஒதுக்கி இருந்தார். ராமகிருஷ்ணன், அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்தார், ராமகிருஷ்ணன், அவருக்கும் எனக்கும். அவர் சந்தித்த போது அவர் சொன்னார், ராமகிருஷ்ணன் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறேன், அதனால் நீங்கள் வந்து அதை ரிசைன் பண்ணிவிடுங்க, அது இப்போ நான் 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், முதல்ல கொடுத்துருங்க, நீங்கள் வந்து எம்பிக்கு தயாராகிங்க அப்படின்னு சொல்கிறார். என்னை பார்த்துட்டு, உன்னை நான் என்னமோ பண்ணலான்னு நினச்சேன், நீ இந்த மாதிரி தோத்துட்டு வந்து நிற்கிற, சரி நீ தான் அதிமுகவின் முதல் மேயர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு சொன்னது. அதற்கு பிறகு சென்னை மாநகரில் தலைவர் காலத்தில் தேர்தல் நடைபெறவில்லை. உள்ளாட்சி மன்ற தேர்தல் எல்லா பக்கம் நடைபெறுகிறது, தலைநகர் சென்னையில் மட்டும் நடைபெறவில்லை. அதனால் அந்த வாய்ப்பு போனது. ஆனால் 2006ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து, நீங்கள் சென்னையினுடைய மேயர் வேட்பாளர் நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. 1980ஆம் ஆண்டு தலைவர் சொன்னார், 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முறை அந்த 2006ஆம் ஆண்டு வரை இருந்தது. அதை மாற்றினார்கள். அதை மாற்றியவுடன் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அதற்கு பிறகு குளத்தூர் தொகுதியில் நான் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஒரு மோசடி தேர்தல், அது அம்மா அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், தேர்தலில் நான் தோல்வியடைந்ததற்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அம்மா அவர்கள் என்னை அழைத்து, அது ஒரு சுவையான நிகழ்வு, அதை உங்களுக்கு சொல்லணும். நான் கோடம்பாக்கம் சிங்காரவேலர் திடலில் பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். என்னை தொலைபேசியில் அழைக்கிறார். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன தகவலை கேட்டு என்னுடைய உதவியாளர் உடனே கொடுக்கல.
நான் பேசி முடிச்சோடனே எப்படி சொன்னான்னு நான் சொன்னார். அப்போ நான் ஒரு 3/4 மணி நேரம் காலதாமதமாக போனேன். போனதுக்கு பிறகு உங்களை அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க, நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு இன்டர்காமில் அனுப்பிச்சாங்க. உள்ளே வான்னு சொன்னாங்க. உள்ளே போனேன். உள்ளே போன போது எனக்கு ஆச்சரியம். சின்னம்மா இருந்தாங்க. சொன்னாங்க, அக்கா உங்களை பார்க்கணுன்னு இருந்தாங்க, நீங்கள் லேட்டானதுனால தகவலை சொல்ல சொன்னாங்க. நீங்கள் சென்னையினுடைய மேயராக அக்கா நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிடம் என்னிடத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி எப்படி செய்ய வேண்டும், திமுகவினர் எப்படி செய்தார்கள், அதுபோல் வரக்கூடாது என்று அந்த அறிவுரையை 15 நிமிடம் எனக்கு அவர்கள் என்னிடத்திலே தங்களுடைய எண்ணத்தை, விருப்பத்தை, அக்கா இப்படி விரும்புகிறார்கள், அதன்படி நல்லா செய்யுங்க என்று சொல்லி என்னிடத்திலே அவர்கள் சொன்ன அறிவுரை. ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் மேயர் என்று சொன்னார். 2011இல் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அதை நிறைவேற்றியதிலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய உருவத்தில்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அத்தகைய அரிய வாய்ப்பினை என்னை முதலாக மேயர் என்று அறிவித்தது சின்னம்மாதான். இவை 2 நிகழ்வும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 100 ஆண்டுகள் தழைத்து இருக்கும் என்று அம்மா சூளுரைத்ததன் நோக்கம் என்னவாக இருக்கும் நினைக்கிறேன்? இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் எனக்கு பின்னாலும் தழைத்து நிற்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டதற்கு காரணம், இந்த இயக்கத்தை எவராலும் அழித்துவிட முடியாது என்ற அழுத்தம் திருத்தமாக அம்மா அவர்கள் அதை அன்றைக்கே குறிப்பிட்டு, எனக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காகவே வாழ்நாள் முழுவதும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் என் தாயாகவும் இருக்கக்கூடியவர் என்று சின்னம்மா அவர்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே அழுத்தம் திருத்தமாக அதை குறிப்பிட்டதற்கு காரணம், பத்திரிகையாளரை சந்தித்து பேசுகிற போது விசுவாசமிக்கவராக இருக்கிறார், ஆகவேதான் அவருக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது, அவரை பற்றி அவர் என் தாயாகவே இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என் தாயைப் போல என்று அவர் குறிப்பிட்டார். ஆகிய தாயைப் போல இருக்கிறார் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி செல்கிற ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது, ஆளுமை தன்மை அவரிடத்திலே இருக்கிறது, அரவணைத்து செல்கிற தன்மை அவரிடத்திலே இருக்கிறது, மற்றவரை புரிந்து கொள்கிற தன்மை அவரிடத்திலே இருக்கிறது என்பதை அன்றைக்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அம்மாவோடு நெருங்கி இன்ப துன்பங்களிலே பங்கு கொண்டவர். அது மட்டுமல்ல, 1996இல் அம்மா அவர்களோடு திராவிட முன்னேற்றக் கழகம் சிறை வைத்தபோது அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்கிய நேரத்தில் குடிக்க குடிநீர் கேட்கின்ற போது கூட அது சோப்பு நீரை ஊற்றி தண்ணீரை வழங்கியதும், அவ்வளவு துன்பங்களுக்கிடையில் பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்கி அம்மாவிற்கு எதிர்ப்பாக அவரை வழக்கிலே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொண்ட போதும், பல்வேறு நேரங்களிலே அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு சென்று திரும்புகிற போதும் சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போதும் உற்ற துணையாக இருந்து, இரவு பகல் என்பதல்ல, அம்மா அவர் உறங்கியதற்கு பிறகு என்னை போன்றவர்களை அழைத்து நாளை சுற்றுப்பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தவரும் அவர்கள்தான் என்பதையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாம் அம்மாவுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிற போது இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் அதை உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, 1988 அம்மா அவள் சுற்றுப்பயணத்தை தருமபுரியிலே போகின்ற போது பாலக்கோடிலே மேடையிலே தீ வைத்து எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்வதென்று அம்மா அவள் வேனிலே நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் சின்னம்மா அவர்கள் வேனில் என்று பேசுங்கள் என்று அம்மாவிடத்திலே சொல்வதை கண்கூடாக பார்த்து அம்மா அவள் வேனில் என்று பேசுகிற போதுதான்
சிங்கம் சீறி பாய்கிறது என்று அங்கே இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் கரையொலிப்பிய காட்சியை நான் கண்கூடாக பார்த்தேன். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவராக அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் சின்னம்மா என்பதையும் நான் பல்வேறு நிகழ்ச்சியிலே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசி. எதையுமே முன்கூட்டியே ஒரு கணக்கு போட்டு செய்வதிலே மிகவும் வல்லமை மிக்கவர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு 36 ஆண்டு காலங்கள் நம்முடைய சின்னம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்கும் என்று, அவ்வளவு இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொன்னது மாண்புமிகு அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களை மனதிலே வைத்துத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டிலே, எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. கட்சிகளுக்குள்ளேயே அந்தந்த தலைவர் இருக்கிற போதே மிகப்பெரிய சலசலப்பு, சச்சரவு இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. விமர்சனங்கள் பத்திரிகைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் 100 ஆண்டு காலத்திற்கு நிலைத்திருக்கும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணித்தரமாக ஒரு கருத்தை அழுத்தந்திருத்தமாக வலியுறுத்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அது சின்னம்மா அவர்களை மனதிலே வைத்துத்தான் சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் சின்னம்மா அவர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணம். செயற்குழு உறுப்பினராக்கினார், பொதுக்குழு உறுப்பினராக்கினார். உங்களுக்கு பிடித்த 5 பெண்மணிகள் யார் என்று கேட்கிற போது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன பெண்மணிகளில் ஒருவர் தன்னுடைய தாய், இன்னொருவர் அந்த இந்திரா, 3வது மாண்புமிகு அம்மா அவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய சர்ச் பார்க் கான்வென்ட்டினுடைய இவருக்கு ஆங்கிலம் கற்றுத்தந்த ஆசிரியை, 4வதாக மனோரமா, 5வதாக சொல்லுகிற போது சின்னம்மாவைத்தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிடித்த பெண்மணிகள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிற போது 5வதாக சின்னம்மாவைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அதுக்கு காரணங்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனக்கு தாயாக, தோழியாக, உற்ற துணையாக இருந்தவர் சின்னம்மா அவர்கள். அவர் எனக்காக சிறை சென்றிருக்கிறார். என்னோடு இல்லை என்றால் அவருக்கு இந்த தொந்தரவெல்லாம் வந்திருக்காது, இந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்க மாட்டார். இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் மத்திய சிறையில் இருந்து விடுதலையாகி வந்ததற்கு பிறகு சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு நாள் நான் அம்மா அவர்களை சந்திப்பதற்காக போயஸ் இல்லத்திற்கு போயிருக்கிறேன். அப்போது அம்மா அவர்கள் என்னை அழைத்து அம்மா அவர்கள் பேசிய வார்த்தை, சின்னம்மா அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை காப்பதற்காக, என்னை காப்பது என்றால் இந்த கழகத்தை காப்பதற்காக எவ்வளவு துன்பங்கள், சோதனைகளை அனுபவித்து கொண்டு. அதை இன்னொரு நினைவும் உங்களுக்கு படுத்தணும், நேயர்களுக்கும் தெரியணும். ஏன் இவர்கள் வர வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அம்மா அவர்கள் சிறையிலிருந்து வந்து விட்டார், சின்னம்மா சிறையில் இருக்கிறார். அப்போது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எத்தனை விதமான அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருந்தது. இன்னொரு பெண்மணியாக இருந்தால் நம்ம இந்த சிக்கலிலிருந்து மீண்டால் போரும் என்று அன்றைய ஆட்சியாளர்களின் மிரட்டலுக்கு பணிந்திருப்பார்கள். த பெஸ்ட் குவாலிட்டி இன் சின்னம்மான்றது சொன்னாக்கா, வேறு ஒருவராக இருந்தால் எனக்கு எதுவும் தெரியாது, அம்மா தான் பண்ணாங்கன்னு காட்டி கொடுத்து அப்ரூவரா மாற சொன்னார்கள் திமுகவில். அந்த நேரத்திலும் விடாப்புடியோட நெஞ்சுரத்தோடு அம்மாவோட இருந்த அந்த பழக்கத்தின் நெஞ்சுரத்தோடு சிறையில் இருந்தவர் தான் சின்னம்மா. அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் படுகின்ற வேதனையை, அங்கே சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் சொல்லி என்னிடத்தில் பேசுகிற போது வருத்தப்பட்டார்கள். உடனே மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன உடனே என்னால் தாங்க முடியவில்லை. பல மாத காலங்கள் சிறைச்சாலையிலே சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு எந்த மாதிரி ஒரு வருத்தத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார்கள். அப்போதுதான் கழகத்தினுடைய பொதுக்குழு நடந்தது வானகரத்தில். அந்த பொதுக்குழுவிலேயே நான் பேசினேன். சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்,
இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்தினுடைய தலைமையின் மீது வைத்திருக்கிற பாசத்திற்காக, பண்புக்காக, அந்த விசுவாசத்திற்காக சின்னம்மா அவர்களுக்கு பதவி தர வேண்டும், கழகத்திலே பதவி வழங்கப்பட வேண்டும் என்று அந்த பொதுக்குழுவிலேயே நான் பேசினேன். அந்த பேச்சை கேட்டுவிட்டு பல பேர் மேடைக்கு கீழே வந்து என்னிடத்திலே சொன்னார்கள், இப்பெண்ணு இப்படி பேசிவிட்டீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். உண்மையிலேயே மாண்புமிகு அம்மா அவர்கள் கோபம் கொண்டிருப்பாரேயானால் அப்போது என்னை அழைத்து கண்டித்திருப்பார். அப்படி பேசக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது என்று என்னை கண்டித்திருப்பார். அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, ஒரு வார்த்தை கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லவில்லை. அப்போது அம்மா அவர்கள் நினைத்திருந்தால் என்னை கண்டித்திருக்க முடியும். ஆக அம்மா அவர்களே விரும்பி இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தனக்கு பின் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு சின்னம்மாவால் தான் முடியும் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று காலதேவன் இப்போது அவர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உடல்நலம் குன்றி போய்விடும், நம்மை விட்டு மறைந்து விடுவார் என்று யாரும் எண்ணி பார்க்கவில்லை. இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருப்பாரையானால் சின்னம்மா அவர்கள் தான் என்பதை அம்மா அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருப்பார்கள். இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம். கோடிக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி ஆளாக்கி வைத்துவிட்டு போயிருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அனைத்து தொண்டர்களுக்கும் தெரிந்த ஒரே தலைவர் இப்போது இந்த இயக்கத்தில் யார் என்று கேட்டால் சின்னம்மா தான். 36 ஆண்டு காலங்கள் கூடவே இருந்த சின்னம்மா அவர்களுக்கு தொகுதி வாரியாக தெரியும், கிராம வாரியாக தெரியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரியாக தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரியாக தெரியும். இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அசைவுகளை நிழலாக இருந்து கவனித்துக் கொண்டிருப்பவருக்கு இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொடர்புகளும், இந்த இயக்கத்தினுடைய அனைத்து வளர்ச்சிக்கு எடுத்து வைத்த அத்தனை வழிகளும் சின்னம்மா அவர்களுக்குத்தான் தெரிய முடியும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அனைத்துக்கும் வடிவம் அமைத்து கொடுத்தவர் சின்னம்மா அவர்கள். கூடவே இருந்து அம்மாவுடைய எண்ணங்களை செயலாக்கியவர், கூடவே இருந்து அம்மா அவர்களின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைத்தவர், கூடவே இருந்து தாயைப் போல கவனித்தவர். அவருக்குத்தான் மனதிலே நிச்சயமாக நம்முடைய சகோதரி விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குத்தான் உயிரோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கும். 100 ஆண்டுகள் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும்னு சொன்னாங்களே, அதன் அர்த்தத்தை நீங்கள் எப்படி எல்லாம் பார்க்கிறீங்க? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1972ஆம் ஆண்டு ஒரு புரட்சியை உருவாக்கி உருவான இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது தமிழக மக்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் தோன்றிய பொழுது இது மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டது, மக்கள் இயக்கமாக மாறியது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகியதற்கு பிறகு மக்களுடைய, நீங்கள் ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 72ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் தேதி தலைவர் கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகு ஒரு வாகனம், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியாது, அன்றைக்கு எந்த வாகனம் சென்றாலும் அந்த வாகனம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதி, அவர் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதினால்தான் சாலையில் செல்ல பொதுமக்கள் அனுமதித்தார்கள். அப்படி ஒரு புரட்சி, பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட புரட்சி. அந்த புரட்சியான அந்த மக்கள் இயக்கம் புரட்சித் தலைவரால் தொடர் வெற்றியை பெற்று காப்பாற்றப்பட்டது. அந்த இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்து, புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் பேர் தான் உறுப்பினர்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள். இப்படி ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி அந்த இயக்கத்தை தொடர்ந்து மக்கள் நல இயக்கமாக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கம். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, மக்களுடைய தேவைகளை புரிந்து, மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டங்களை செய்து, இந்த இயக்கம் என்பது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இயக்கமாக, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கமாக இருக்கின்ற வகையில் அவருடைய ஆட்சி காலத்தில் அத்தனை நலத்திட்டங்களை நிறைவேற்றினார். அத்தனை நலத்திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த திட்டங்களுக்கு பக்கபலமாக, கிரியா ஊக்கியாக
பின்புறத்திலிருந்து எல்லாவிதமான நன்மைகளையும் மக்கள் பெறுவதற்கு காரணமாக சின்னம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகள் மீதி இருக்கின்ற 4.5 ஆண்டு காலத்தில் அது நிறைவேற்றப்படும். அப்படி எல்லாவிதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு தனக்கு பின்னால் சின்னம்மா இருக்கிறார் என்ற வகையில் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு உறுதிப்பட கொண்டு வருவதற்காகத்தான் காலத்தின் கட்டாயம். எல்லா அரசியல் கட்சிகளிலும் இன்றைக்கு பல நிகழ்வுகளை பார்ப்பீர்களேயானால் ஒரு நெருக்கடி தான் ஒரு தலைவரை அடையாளம் காட்டுகிறது. அந்த நெருக்கடி எப்படிப்பட்ட தலைவரை அடையாளம் காட்டுகிறது என்று பார்த்தால், நேரு அவர்கள் மறைந்த பொழுது என்ன நடந்தது? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடியின் காரணமாக கொண்டு வரப்பட்டார்கள். இந்திரா காந்தி இறந்ததற்கு பிறகு பைலட்டாக இருந்த அரசியலிலேயே தொடர்பே இல்லாமல் பைலட்டாக இருந்த ராஜீவ் காந்தி கொண்டு வரப்படுகிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி என்பது 100 ஆண்டு காலம் செயல்பட வேண்டிய ஒரு இயக்கம். மக்களால் சேவை, மக்களது தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கான காலம் அனுப்பிய, அடையாளம் காட்டிய ஒருவராக சின்னம்மா இருக்கிறார். மக்களுடைய தேவைகளையும் ஏற்கனவே தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி, மக்கள் என்ன விரும்புகிறார்கள், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வது, மக்கள் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது என்ற வகையில் ஆளுமை திறன் கொண்ட அம்மாவிடம் பயிற்சி பெற்ற சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக இந்த இயக்கத்தை திட்டமிட்டு வடிவமைத்து, இந்த இயக்கம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மக்களை நோக்கி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக லாவோட் சொன்னதை சொன்னார்கள், மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், கட்டமைப்பை உருவாக்கு என்று. அதை சின்னம்மா அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அனுபவம்தான் ஆசான். அனுபவத்தை போன்ற ஒரு அறிவாற்றல் திறன் வேறு எங்கும் கிடைக்காது. ஆகவே அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்ற, அம்மாவிடம் நிரம்ப பெற்றிருக்கின்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிம்பமாக இருக்கின்ற சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி 100 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கான அடுத்த கட்ட வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் சொல்லப்பட்டதுதான் இந்த கருத்து. நீங்க சொல்லுங்க. கழகத்தினுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாரும் வர்றாங்க. வர்றவங்கெல்லாம் நம்முடைய சின்னம்மா அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்றது வரல. ஒரு தலைமை கிடைக்கல, அதனால் எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்ற நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று அம்மா சொன்னாரே, அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக சின்னம்மா அவர்களை பார்க்க வருகிற அனைவருமே சொல்லுகிற வார்த்தை, அத்தனை வார்த்தையும் அச்சாணியை போல, நீங்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கணும், உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை, உங்களை விட்டால் யாருமே இல்லை, நீங்கள் தான் தலைவர் என்ற முடிவோடு தான் இயக்கத்தினுடைய தொண்டர்கள், உடன்பிறப்புகள் எல்லாருமே வர்றாங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்திற்கு தலைமை ஏற்கிற போது வராத சோதனைகளா? அம்மா அவர்கள் தலைமை ஏற்கிற போது என்னென்ன விமர்சனங்கள் வந்தது? அன்றைக்கு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் அம்மா அவர்களை விமர்சனம் செய்தார்கள்? புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்தவர்கள் பல பேர் போனார்கள். அன்றைக்கும் அம்மா இருந்தார். அம்மாவோடு சின்னம்மா இருந்தார், உறுதியாக இருந்தார். அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு தைரியம் சொல்லி, அம்மா அவர்களுக்கு கூடவே இருந்த இந்த இயக்கத்தை காப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் சின்னம்மா. இன்றைக்கும் அதுபோல தவறான பிரச்சாரங்கள், தவறான வதந்திகள் சின்னம்மா வரக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்று சதி செய்யப்பட்டு பின்னப்பட்டிருக்கிற வலை. சின்னம்மா வந்தால் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் நிலைத்திருக்கும் என்று அம்மா அவர்களின் சொன்ன பொன்மொழி, அம்மா அவர்களால் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிலைத்து நிற்பதற்கு ஒரே ஒரு தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தகுதியான தலைவர் சின்னம்மா அவர்களை விட்டால், எந்த விமர்சனத்தையும் ஏற்கனவே தாங்கி பழக்கப்பட்டவர், ஏற்கனவே ஏற்று பழக்கப்பட்டவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்து ஏச்சும் பேச்சுக்கும் ஆளானவர் சின்னம்மா அவர்கள்.
ஆக இனிமேலும் அதை பற்றி கவலைப்படாமல் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வர வேண்டும் என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களின் ஆசை. அப்போதுதான் அம்மா அவர்கள் சொன்ன 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் நிலைத்திருக்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உறுதி பிறக்கும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். பொறுப்புக்கும் பதவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவரை ஒன்று ஒரு பெரிய பதவியில் போயிடுங்கள, இன்றைக்கி யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று தான் தொண்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேரியக்கம் இன்று உலக வரலாற்றில் அம்மாவால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு சின்னம்மாவை தவிர பொறுப்பேற்பதற்கு யாருக்கும் இந்த இயக்கத்தில் தகுதி இல்லை. அவர் மட்டும்தான் அந்த தகுதி படைத்தவர் என்பது எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. சில வலைத்தளங்களிலே பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகளை உருவாக்கி பத்திரிகையின் மூலமாக ஒவ்வொரு செய்திகளும் தவறான செய்திகளை பரப்பி ஒரு மாயை உருவாக்கினார்கள். அந்த மாயை என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒரு சிறிய இடர்பாடுகளை உருவாக்குமா என்று மாற்றார் நினைத்தார்கள். மாற்றாருக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் பொறுப்பாளர் அனைவரும், தொண்டர் அனைவரும், வருகின்ற பொதுமக்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை, நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் விரைவிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் நாங்கள் வலியுறுத்தினோம். மற்றவரும் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நாள்தோறும் வருகின்ற அத்தனை பேரும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட நாள்தோறும் சின்னம்மா அவர்களை சந்திக்கின்ற போது நீங்கள் தான் இந்த பொறுப்பேற்று இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மா கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு காலம் இதை வாழ வைப்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அத்தனை பேரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேருடைய வலியுறுத்திலும் அவள் ஏற்று மிக விரைவில் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அன்றைக்கு ஒரு வேக்குவம் வந்தது, புரட்சித் தலைவர் இல்லாத போது. அதனால் அதிமுக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. 89இல் அதிமுக பிளவுபடாமல் இருந்திருந்தால் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே தலை தூக்கி இருக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த இயக்கம் விழித்து கொண்டு விட்டது. நாங்கள் பிளவுபட மாட்டோம். நீங்கள் அதை எப்படி பார்க்க நீங்க சொல்லுங்க. 1987 தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் பிளவுபட்டது. அந்த நிலை எதிர்காலத்தில் உருவாகக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஏனென்று சொன்னால் அவ்வளவு இடர்பாடுகளுக்கு பிறகு இந்த இயக்கத்தை எவராலும் அசைத்து விட முடியாது என்று மக்கள் கருதுகிற போது, தொண்டர்கள் கருதுகிற போது அந்த இயக்கம் உடைந்ததன் விளைவாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். பல்வேறு இடர்பாடுகளை நம்முடைய தொண்டர்கள் அன்றைக்கு அனுபவித்தார்கள். சட்டமன்ற நிகழ்ச்சியும் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நிலைகள் இனி எதிர்காலத்தில் உருவாகக்கூடாது. 1.5 கோடி தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கிற இயக்கம், அம்மா உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஒரே தகுதி படைத்த அம்மாவோடு பல்வேறு துன்பங்களில், துயரங்களில் ஆட்கொண்டிருக்கிற, பல்வேறு ஆலோசனையை எடுத்து சொல்லியிருக்கிற, அனைவரும் அரவணைத்து செல்கிற ஒரு பாங்குள்ள ஒரு தலைமை சின்னம்மாவை தவிர யாரும் இல்லை என்பதை எல்லோரும் தெளிவாக அந்த முடிவை செய்ததன் அடிப்படையிலே தான் இனி சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்ற நிலை அத்தனை பேருடைய மனதிலே இருக்கிறது. அந்த பிரதிபலிப்பைத்தான் நாங்கள் அத்தனை பேரும் வலியுறுத்தி இருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டதினால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகின்ற ஒரு துர்பாக்கிய நிலையை தமிழகம் சந்தித்தது. 3 முறை தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த மாபெரும் இயக்கம் பிளவுபட்டதால் திமுக ஏற்றம் கண்டது. பிளவுபட்ட இயக்கம் இணைந்ததாகவோ முடக்கப்பட்ட சின்னம் மீண்டும் பெறப்பட்டதாகவோ வரலாறு கிடையாது. ஆனால் இந்த சின்னம் பெறுவதற்கும் 2 இயக்கங்கள் இணைவதற்கும் அதிலே மையப்புள்ளியாக இருந்தவர் சின்னம்மா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மா ஜானகி அம்மையாரிடம் பேச முடியாது. அதனால் சின்னம்மா தான் அதற்கு பெரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் விளைவாக பிளவுபட்ட இயக்கம் ஒன்று சேர்ந்த இயக்கம் இரட்டை இலையை பெற்று மதுரை மருங்காபுரி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று
ஆட்சி கலைப்பதற்கு பின்னால் 91 மீண்டும் அரியணை ஏறுகின்ற ஒரு அரிய வாய்ப்பினை, ஒரு புதிய சரித்திரத்தை நாம் பெற்றோம். ஆகவே ஒற்றுமை என்பதும் பிளவு என்பதும் எத்தகைய பாதிப்பை நன்மையை ஏற்படும் என்பதை அனுபவ ரீதியாக அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அவருக்கு எதிராக துரோகம் செய்தார்கள். அவரை விட்டு வெளியேறி திமுகவிற்கு சென்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் பதவி பெற்றவர்கள் எதிர்க்கட்சிக்கு சென்று பதவி பெற்றார்கள், அந்தஸ்தை பெற்றார்கள். ஆனால் தொடங்கிய நாள் முதல் இதுவரை சின்னம்மா எந்த காலத்திலும் எவ்வளவோ மனச்சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்ட பொழுதும் அம்மாவுக்கு எதிராக எந்தவிதமான ஒரு சிறு துரும்பை கூட தூக்கி போடவில்லை, அவரை எதிர்க்கவில்லை. அவர்கள் எதை செய்தாலும் அதை தாங்கி கொண்டார்கள். அந்த காரணம்தான் இன்றைக்கு அவர்கள் மையப்புள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த மையப்புள்ளிதான் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க முடியும். இந்த கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் பெற்றிருக்கிற அனுபவத்தை விட கூடுதலான அனுபவம் பெற்றிருப்பவர் அவர். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற யாருக்கும் கிடைத்திராத அரிய வாய்ப்பு அவருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு மையப்புள்ளியாக சின்னம்மா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மையப்புள்ளியை சுற்றித்தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அடிமட்ட தொண்டனிலிருந்து அனைத்து தலைவர்களும் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை பற்றி ஏன் விமர்சனம் வருகிறது, அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த இயக்கம் வலிமை அடைந்து விடக்கூடாது, இந்த இயக்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடாது. இந்த இயக்கம் எப்படியாவது பிளவுபடுமா? சுயநலத்தோடு பார்க்கின்ற சில தலைவர்கள், சுயநலத்தோடு இந்த அரசியல் கட்சி, நம்முடைய கட்சியில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் தங்களுக்கு வாழ்வு என்று எண்ணி இளவு காத்த கிளியாக காத்து கொண்டிருப்பவர்கள். அம்மா அவர்கள் மருத்துவமனையில் படுத்தவுடன் டிசம்பரில் ஆட்சி மாற்றம், ஜனவரியில் புது ஆட்சி மலரும் என்றெல்லாம் மேடையிலேயே பேசினார்கள். இந்த பேச்சு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் ஒவ்வொருவரையும் உசுப்பி இருக்கிறது. ஆஹா, இப்படி ஒரு கனவு காண்கிறீர்களா? உங்களை முறியடிப்பது என்று சொன்னால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் மையப்புள்ளி? சின்னம்மா. ஆகவே அவரை சுற்றித்தான் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் இன்றைக்கு அவர்களை வழிந்து திணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு சாதாரணமாக தொண்டர்களிலிருந்து, பொதுமக்களிலிருந்து, பத்திரிகை நண்பர்களிலிருந்து, அரசியல் விமர்சகர்களிடமிருந்தும் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் கூட இன்றைக்கு அந்த எண்ணம் வந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பதை நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஆய்வு செய்து பார்ப்பீர்களே ஆனால் அதற்கான அடுக்கடுக்கான காரணங்கள் 1000 இருக்கிறது. அந்த 1000ல் 1-2 மட்டும்தான் உங்களிடத்திலே சொல்ல முடியும். ஆகவே இதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையுடன் இருக்க வேண்டும். மக்கள் விரும்புகின்ற ஒரு அற்புதமான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் விரும்புகின்ற ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு எல்லா அனுபவங்களையும் பெற்றிருக்கிற சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற விருப்பம், கோரிக்கை இதனால் தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டீர்கள், அது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அதற்கு காரணம் என்ன? மற்றவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அடுத்தது பொதுச் செயலாளர் இருக்கிறார்களே, அதை யாரை கொண்டு வரப்போகிறார் என்று சில பேர் நினைத்து வலைத்தளங்களில், பத்திரிகையில் ஒரு மாய வலைகளை பின்னி பிணைந்தார்கள். தேவையற்ற செய்திகளை பரப்பி வந்தார்கள். அப்போது நான் நேரடியாக சின்னம்மாவிடத்திலே சென்று, இது போன்ற செய்திகள் வருகிறது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கேட்டேன். சரி, உங்கள் மனதிலே எதுபடுகிறதோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். நான் உடனடியாக அதற்கு ஒரு அறிக்கை தயாரித்து அப்போது ஒரு வார்த்தையை சொல்கிற போது நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன், நேற்று இன்று நாளை என்றும் நான் இந்த தலைமைக்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்டு நடைபெற்ற இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக தொடர்ந்து நான் பணியாற்றுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக அதிலே ஒன்றை சொன்னேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் பேசுகிற போது,
இமயமே நகர்ந்து வந்து தன் தலையில் விழுகிறது என்று சொன்னாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டராக இருந்திருக்கிறார் என்று பேசிய செய்தியும் அதிலே குறிப்பிட்டு காட்டினேன். அதற்கு காரணம், என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் 1.5 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம், விசுவாசமிக்க தொண்டர்கள் இருக்கிற இயக்கம், ஒரு உலகத்திற்கே வரலாற்றை படைத்த இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு சின்னம்மா அவர்களை தவிர எவருக்கும் இந்த இயக்கத்தில் இல்லை என்ற நிலையிலே தான் நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் அவரை நேரடியாக சந்திக்கின்ற போதும் அதை வலியுறுத்தி வந்தேன். காரணம், அவர்களை தவிர இந்த பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு, இந்த பொறுப்பிலே அமர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு, இந்த இயக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் 100 ஆண்டு காலம் எடுத்துச் செல்வதற்கு யாருக்கும் அவரை தவிர அந்த தகுதிகள் இல்லை. அவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அவரிடத்திலே நான் வலியுறுத்தினேன். வலியுறுத்தி சொன்னதோடு மட்டுமல்ல, மிக விரைவிலே இந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே நான் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் என்பதையும் இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், ஒரு பெரிய இயக்கம் 1972 இந்த இயக்கம் துவங்கியது. புரட்சித் தலைவர் உயிருள்ளவரை இந்த இயக்கத்தை எவராலும் கோட்டையிலிருந்து அசைக்க முடியவில்லை. அவர் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது கூட, 10,000 மைலுக்கு அப்பாலே இருக்கிற போது கூட, அவர் மீண்டும் தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது இந்த இயக்கத்தினுடைய இரட்டைகளை சின்னம் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை படைத்த இயக்கத்திலே அம்மா அவர் உலக வரலாற்றில் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் உலகத்திலே இருக்கிற அத்தனை தரவுகளும் பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய பெருமை அம்மா அவர்களை சாரும். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கம் 100 ஆண்டு காலம் தலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், சின்னம்மா அவர்களை தவிர வேறு ஒருவருக்கும் பொதுச் செயலாக இருந்து பணியாற்றுகிற இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிற ஆற்றல் அவரிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு இருக்கின்ற அனைவரும், தொண்டர்களும் பொதுமக்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை அம்மாவிடத்தில் எடுத்துச் சொன்னேன் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது 35 ஆண்டு வருடங்கள் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அதை பதவியேற்பது என்பதை விட ஒரு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அம்மா இருக்கும்போது நினைத்திருந்தால் எத்தனையோ பொறுப்புகளுக்கு சின்னம்மா வந்திருக்க முடியும். ஆனால் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டால் அம்மாவை கவனிக்க முடியாது என்கிற ஒரு காரணத்தினால் அவருக்கு ஒரு பாதுகாவலராக, அவரை நன்கு கவனிக்கக்கூடிய ஒரு தாதியாக, செவிலித்தாயாக, அம்மாவே சொன்னதைப் போல எனக்கு ஒரு தாயாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்று செயல்பட்டார். இன்றைக்கு அவர் வர வேண்டும் என்று சொல்வது இயற்கை. நீங்கள் சொன்னபோது சின்னம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். சின்னம்மா அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, நாங்கள் பார்க்கிறோம் போயஸ் தோட்டத்திலே குறிப்பாக பெண்கள் வந்து சொல்லுவது, எங்களை காப்பதற்கு அம்மா இருந்தார், அம்மா இல்லை, நீங்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள், நீங்கள் வாருங்கள். ஒட்டுமொத்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற பெண்கள் நினைக்கிறார்கள். ஆணாதிக்கம் மிகுந்த இந்த இடத்தில், இந்த நாட்டில் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண் சிங்கத்தைப் போல இருந்து ஒரு ஆட்சி பலத்தோடு, மக்கள் பலத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்து மறைந்ததை தாய்க்குலம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களை பாதுகாக்க நீங்கள் வாருங்கள். அம்மா இருந்தார், பாதுகாத்தார். அம்மாவுக்கு பிறகு நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனம் உருக கேட்கிற போது உண்மையிலேயே அது மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். காரணம், அது ஒரு விதத்திலே நியாயம் என்று தான் சொல்ல வேண்டும். அது பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள், சின்னம்மாவை பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். அம்மாவுக்கு அடுத்து சின்னம்மா அவர்களை பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் பார்க்கிறார்கள், பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாகத்தான் பார்க்கிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலியாகத்தான் பார்க்கிறார்கள். அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்க முடியும், அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய தகுதிக்கு வந்திருக்க முடியும். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தவ வாழ்க்கை. ஆனால் சின்னம்மா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தியாக வாழ்க்கை. அந்த தியாக வாழ்க்கை என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காகவே பல தியாகங்களை செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்ல போனால், நாமெல்லாம் குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு 2 நாள் வெளியூர் சென்று விட்டால் 30 தடவை ஃபோன் செய்வோம்.
பிள்ளை எப்படி இருக்கிறாரா, பேரன் எப்படி இருக்கிறாரா, குழந்தை எப்படி இருக்கிறாரா, எப்படி ஒரு சாதாரணமான குடும்பத்திலே கூட ஒரு நாள் முழுக்க குடும்பத்தோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நான் படுகிற பாடு என்ன ஆனதோ ஏதோ இப்படியெல்லாம் தவிப்பு என்பது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் 36 ஆண்டு காலங்கள் தியாக வாழ்க்கையை சின்னம்மா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அம்மாவின் வெற்றிக்கு, இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்கு அவர் தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆகவேதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அம்மாவோடு இருந்து தியாக தழும்பாக மெழுகுவர்த்தியாக வாழ்ந்திருக்கிற சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பல பல்கலைக்கழகங்கள் கற்றுக் கொடுக்காததை அனுபவம் என்று கற்றுக் கொடுப்பார். புரட்சித் தலைவருக்கு ஒரு வருத்தம் உண்டு, தான் படிக்க முடியவில்லை என்று. ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்திலும் பட்ட அடிகள், பட்ட காயங்கள். அவர் நடிப்புக்கு வரும்போது கூட அவர் எளிதாக வந்து விடவில்லை. ஒரே படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு போனவர் சிவாஜி கணேசன் பல இடர்பாடுகளை தாண்டி 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 குதித்து தன்னுடைய 36வது வயதில்தான் கதாநாயக அந்தஸ்தியை பெற்றார். சின்னம்மாவை பொறுத்தவரையில் 36 ஆண்டுகள் அவருக்கு எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான மனித கதாபாத்திரங்களை அவர் சந்தித்திருப்பார். அம்மாவுடைய குணநலன்களை எத்தனை கூர்ந்து கவனித்திருப்பார். சிறைச்சாலையில் தனியே இருந்தபோது அன்று ஆட்சியாளர்கள் மிரட்டலுக்கு இன்னொரு பெண்மணியாக இருந்தால் எப்படி செவிச்சாய்த்து கொண்டிருப்பார்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டோம், அமைதியாக இருந்தார்களே தவிர அதற்கு எந்த பதிலையும் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அந்த காட்சி என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் பலதரப்பட்ட பண்புகளுடையவர்கள், புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை பல நேரங்களில் வேறுபட்டவர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணரும்படியான கருத்தை எல்லோரும் சொன்னார்கள். தங்களுடைய உணர்வுகளின் மூலம், தாங்கள் பெற்றிருக்கிற அனுபவத்தின் மூலம் என்னென்ன காரணங்களால் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும், இந்த இயக்கம் எத்தகைய நிலையில் இப்பொழுது இருக்கிறது, இந்த நிலைக்கு ஏன் மாறுதல் தேவை, இந்த மாறுதலை யார் தர முடியும், இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை, வழிநடத்துகின்ற பொறுப்பினை நீங்கள் ஏன் ஏற்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் என்ன நடக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியின் மூலம் இன்றைக்கு நவீன ஊடகங்கள் என்று கருதப்படுகின்ற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருவதற்கு இங்கே இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினரும் அதிமுக தொண்டன் முடிவு செய்ய வேண்டுமே தவிர யாரோ 4 அறைகளுக்கு உட்கார்ந்து, ஏசி அறைகளுக்கு உட்கார்ந்து அவர்கள் இந்த கட்சியில் யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இது எப்படி? அதை போல இந்த கட்சியை விட்டு விரட்டப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த அவலங்கள் ஏன் இந்த கட்சியை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிறது. ஆகவே அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த கட்சியில் சிறு பிளவு கூட வரக்கூடாது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனை பேரை மன்னித்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜா உருவான பொழுது நாங்கள் இருவரும் ஜா அணியில் இருந்தோம், செங்கோட்டையின் ஜே அணியில் இருந்தார். இன்றைக்கு எங்களை எல்லாம் மன்னித்து பல்வேறு விதமான பதவிகள் கொடுத்து அம்மா அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அரசியலில் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட பலர், அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட சிலர் இன்றைக்கு எதிர்முகாமில் நின்று இந்த கட்சியை பிளவுபடுத்த முடியாதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் அவர்களுடைய கவனத்திலே பதிய வைத்து இன்றைக்கு இந்த இயக்கம் 72ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் வலிமையுடன் இருக்க வேண்டும். அதைத்தானே மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தனித்து நின்று 2ஆம் முறை இந்த இயக்கம் அரியணையிலே ஏறி இருக்கிறது. இன்னும் 4.5 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது. சகோதரனுடைய கருத்தை ஒட்டிய ஒரு கருத்து. சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான காரியங்களை சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சில நேரம் கோபப்பட்டு விடுவார். அப்படி கோபப்படுகிற போதெல்லாம்
சின்னம்மா அவர்கள் பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்ப சின்னம்மா அவர்கள் அழைத்து வருத்தத்திலே சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். பல முறை சொல்லியிருக்கிறார், பலருக்கு சொல்லியிருக்கிறார். அது அப்பொழுதே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பக்குவம் அதான் சின்னம்மா அவர்களிடத்திலே நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்று இன்னும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். தொண்டர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், கழகத்தினுடைய மாவட்ட கழகம் கோரிக்கையை தீர்மானம் போடுகிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அனைத்து பிரிவினரும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதை இன்னும் அவர்கள் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தை நாங்கள் அவருக்கு உணர்த்தி இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த காரணங்கள். ஏன் எதற்காக 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இந்த இயக்கத்தை வைத்து, 2ஆம் முறை அரியணையில் இருக்கிற இந்த ஆட்சியை வைத்து, இந்த மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் விரும்பினார்களோ அதை இன்றிலிருந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்து, எதிர்வருகின்ற காலங்களில் எல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் தவறாக பரப்பப்படுகிறதோ அதை முறியடிக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எல்லாவிதமான அபிப்பிராயங்களுக்கும் இன்றைக்கு ஒரு கூடுதலான மதிப்பு மரியாதை உருவாக்கத்தக்க வகையில் அவருடைய செயலை அமைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஏன் வர வேண்டும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக அரியணையிலே அமர்ந்ததற்கு பிறகுதான் அவருடைய சேவையின் மூலம் இந்த நாட்டு மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்ய வேண்டிய ஏராளமான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வோமேயானால் அந்த சேவையின் அடையாளமாக சின்னம்மாவை அடையாளம் காண முடியும். அப்படி அடையாளம் காணுகின்ற பொழுது எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது கடுமையான விமர்சனங்கள் இருந்ததோ, அது அன்றைக்கு அவர் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அது மலர்பாதை அல்ல, கரடுமுரடான காட்டுப்பாதையாக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவே, ஏன் உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்ற வகையில் பெருமையும் புகழையும் பெற்றார்கள் அல்லவா? அதை போன்ற ஒரு பெருமையும் புகழையும் சின்னம்மா அவர்களால் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைக்கு அவர்கள் இன்னும் எந்த முடிவையும் சொல்லவில்லை. நீங்கள் எது சொல்ல வந்தீங்களே? ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாண்பு அம்மா அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது கிருஷ்ணகிரியிலிருந்து காவிரிப்பட்டினம் செல்லுகிற போது 140 கிலோமீட்டர் வேகத்திலே இறுதி கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது. நாங்கள் 140 கிலோமீட்டர் வேகத்திலே பறந்து சென்றோம். அப்போது அம்மா அவர்கள் வேனிலே வருகின்ற போது என்ன இவ்வளவு வேகமாக செல்கிறார் என்று சொல்லி, நான் அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அவர் மேடை இறங்குகிற போது இவ்வளவு வேகமாக சென்று இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளையே வைத்து கொண்டிருக்கலாமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது எனக்கு பிரஷரே வந்துவிட்டது என்று அம்மா அவர்கள் என்னை பார்த்து திரும்பி பார்த்து விட்டு சென்றார்கள். நான் பயந்து போனேன். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் மேடையிலே பேசுகிற போது சின்னம்மா அவர்கள் வேனிலே அமர்ந்து கொண்டு என்னை அழைத்து, பரவாயில்லை, நீங்கள் ஒன்றும் பயந்து விடாதீர்கள், நாளை சுற்றுப்பயணத்தை சிறப்பான முறையிலே அமையுங்கள். அம்மா அவர் ஒரு நிமிடம் அதை சொல்வார்களே தவிர அப்போதே அம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு அதை மறந்து விடுவார்கள். நீங்கள் தைரியமாக சென்று நாளை நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதை பார்க்கின்ற போது அந்த அன்பும் அரவணைப்பும் அம்மாவுடைய மனநிலையை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அவருக்கு பின்னாலே இவரை தவிர யாரும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். நான்லாம் வலியுறுத்தி சொன்னபோது கூட சின்னம்மா அவர்கள் தலையசித்தார்களே தவிர அதை எந்த விதமான ரியாக்ஷன் என்று சொல்வார்களே, எந்த கருத்தையும் அவர்கள் எங்களிடத்தில் சொல்லவில்லை. நீங்கள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிற போது அமைதியாக அதை கேட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே சின்னம்மா அவர்களை சந்தித்து பேசுகின்ற போதும் அதே நிலைதான் ஏற்பட்டது. அவள் மிக விரைவிலேயே இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை. இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிற காரணத்தை
உங்களை போன்ற கட்சியின் மூத்த தலைவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தினால்தான் தொண்டர்களுக்கு குழப்பமடையாமல் இதுதான் சரியான காரணம் என்று தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவை அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்க மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.